ஜோடி கிரீஷ் திருநெல்வேலி, டி செல்வராஜ் திருநெல்வேலி, இங்க தோமசி ரங்கநாதன் திருநெல்வேலி. இதுவரைக்கும் கால்வாயில் கல்வி குடிச்சிருந்தவனுக்கு இவ்வளவு தங்க நாணயங்கள் எங்கிருந்து வந்தது, இவன் இங்கிருந்து திருடிட்டு வந்துட்டான்னு நான் எனக்கு மேல ஒரு திருட்டு பட்டம் சுமத்திடுவாங்க. என்னோட வாழ்க்கைக்கே ஒரு பெரிய களங்கம் ஆயிடும். நான் அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். களங்கம் இல்லாத ஒரு பேர் எனக்கு இந்த ஊர்ல இருக்கு. அதை நான் களங்கப்படுத்திக்க கூடாது. அதனால இந்த ஒரு சமூகம் இந்த ரெண்டு வழியாக ஞானத்தை கேள்வி ஞானத்தை அடைகிறது. அந்த அதே கூறுகளை அதனால்தான் வள்ளுவர் செவிச்சு நீளம் 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 இது வந்து தமிழ் அதாவது என்ன சொல்றது, லைஃப்பை பற்றின ஃபிலாசபிக்கல் கான்டெக்ஸ்ட். அதே மாதிரி அடிமை சாமி நல்லா இருக்கு. இது ஓகே தான். இதோட இங்கிலீஷ் நம்மகிட்டே இருக்கு. சார் இவர் வந்து ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தார். இப்போ வந்து எல்லாத்தையும் ரெசன் பண்ணிட்டு நம்ம ஆள் வந்து ஆர்கியாலஜிஸ்டாக மாறிட்டாப்புல அப்படின்னா இங்கே இருக்கிற பேரும் இன்றைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பேரும் தமிழ்நாடு ரீஜியன்ஸில் இருக்கிற பேரும் சிமிலராக இருக்குது. அப்போ ஒரே மாதிரியான பேர் ரிப்பீட் ஆகுதுன்னா அங்கே இருக்கிறவங்க தானே இங்கே வந்திருப்பாங்க. லைக் வந்து பிரிட்டனில் வந்து யார்க் சிட்டி இருக்கும், அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க நியூயார்க்கை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டனில் ஜெர்சி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும், அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க நியூ ஜெர்சின்னு ஒரு சிட்டியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பேரை கொண்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கோட்டுன்னு முடிகிற பேர் இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. மலைக்கோட்டை, பாளையங்கோட்டை, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. குடுநாடு, மலைன்னு முடிகிற பேர் பாகிஸ்தான்லேயும் இருக்குது, ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான் அதே தான். இது வந்து அப்படியே வந்து அதுக்கும் முந்தைய காலம் வால்கா அப்படிங்கிறது இது வந்து ரஷ்யாவோட டெரிட்டரிஸ்ல வந்து இந்தியா வரைக்கும் ஒரு ராகுல வால்காங்கிறது ஒரு ரிவர் தானே. இது 450 ஒரு பற்றி தெரியாமல் இருக்காது. ஃபுல்லாக வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒவ்வொன்றும் எந்த ஆஸ்திரேலியா எந்த பரண்டது என்ன அதை எந்த கண்ட்ரிஸ் இருந்தது இது இருந்தது 2500 மதுரையில் இருந்து அங்கே இங்கெல்லாம் 3200 இருக்கும். ஆனால் சீக்கிரம் போகுதுல்லங்க. சீக்கிரம் போகிறது காசு கொடுக்கணுமா இல்லையா? விமானத்தில் சீக்கிரம் போகிறதுக்கான ஜாஸ்தி காசு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேகமாகவும் போகணும், காசு கம்மியாக இருக்கணுமா? அப்போ பேசஞ்சரில் போங்க. இன்னைக்கு ஏறி நாளைக்கு போகலாம்ல. அதனால் வந்தே பாரத் வந்து போகிற ஒரு பெருநகரமாக நெல்லை மாறிடுச்சு.